guys, this is NK. இது NK வியூ. இன்னைக்கு நம்ம எஸ்கே ஸ்ரீலீலா, அதர்வா, ரவி மோகன் மற்றும் டைரக்டர் சுதா கொங்கரா ஜிவி மியூசிக்கில் வந்த பராசக்தி படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் என்னென்ன இது பண்ணலாம், கரண்ட்டில் அது என்னமா பேசப்படுது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணி விடுவோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, மொழிப்போர் தான் இந்த படத்தோட பிளாட்டு. அந்த டைமில் வந்து 1930s - 60, 70, 80 வரைக்குமே வந்து பயங்கர அந்த மொழிப்போர் வந்து இதாகிடுச்சு. அதில் 67 அந்த 60s இன்னும் அது தீவிரம் அடைஞ்சிச்சு. இப்போ வரைக்குமே அதை வேறு டைப்பில் வந்து அதை நமக்கு திணிக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டைம்லேயே வந்து அதை எதிர்த்து எவ்வளோ துணிச்சலாக மாணவர் படை வந்து எப்படி செயல்பட்டாங்கங்கிறது நடந்த சம்பவம். அதை வந்து இவங்க தழுவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்த படம் தான் பராசக்தி. 1952 பராசக்தி வேற ஒரு கதைக்களத்தை சொல்லும். இது வந்து மொழிப்போர் அதை மையமாக வச்சு எடுத்த படம். ஹிந்தி இம்போசிஷன் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ அதை நம்ம கோ த்ரூ பண்ணுறோங்கிறது வந்து இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அவங்க வந்து அவங்க தாய்மொழியிலே எல்லாமே எழுதிட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்மளும் அதை அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வரைக்குமே அது தொடருது. அதையும் படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அப்போ இன்னுமே வீரியத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் வந்து இன்னும் இருக்கான்னா இருக்குது. பட் கொஞ்சம் டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். தேவையானதுக்கு வந்து மாணவர் படை வந்து குரல் கொடுக்காம அந்த டிஸ்ட்ராக்ஷனோட நிறையா இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான தேவை வரும்போது இப்போவும் அதுக்குண்டான வேட்கையும் வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குன்னு நம்புவோம். அதே மாதிரி இதில் என்னென்ன மெயின் கேரக்டர்ஸ்னால், எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர் வந்து புறநானூற்று படை அப்படிங்கிற அந்த ஒரு படையை வந்து வழிநடத்துகிறாரு. அதர்வா வந்து காலேஜில் மாணவர் படை, அவர் ஒரு கேங் செட் பண்ணி அவர் எதிர்க்கிறாரு. ஸ்ரீலீலா வந்து ஒரு ஸ்பை மாதிரி வந்து இவங்களுக்கு தகவல் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சீன் இருக்குது ஸ்ரீலீலா அவர்களுக்கு. சுதா கொங்கராவுடைய ஃபீமேல் லீடு எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. இறுதி சுற்றுலையாக இருக்கட்டும், சூரரை போட்டில் இருக்கட்டும், பராசக்திலையுமே அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். சுருட்டை முடி இருக்கிற ஹீரோயின்ஸாக தான் இது பண்ணுறாங்க. இல்லைனாலும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தான் கொண்டு வர்றாங்க. அது இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ வந்து நூடுல்ஸ் மண்டையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரோடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவராக இருக்கட்டும், ரவி அவருடைய வில்லனிசம் வந்து பீக் இந்த படத்தில். சும்மா தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு அளவுக்கு இல்லைனாலும் இதில் அவருடைய மெனக்கெடு, அவருடைய ஆக்டிங்கே தனி ஒரு யூனிக்காக தெரிஞ்சு நல்லா செம்மையாக பண்ணியிருந்தார். இப்படி அதர்வா வந்து வெரி சாம் அண்டு ஹேண்ட்ஸம் செம்மையாக இருந்தார். அவருடைய ஆக்டிங்கு, அவரோட பிரதர் எஸ்கேவும் அதர்வாவுடைய பிரதர் பாண்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஜிவி அவருடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். அமரன் நம்ம எப்படி ஒவ்வொரு சீனுமே வந்து செம்ம எலிவேட் பண்ணுச்சு. ஒவ்வொரு சீனுமே இதில் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டு வந்து ஓகே, 3 பாட்டு இருக்குது, அதுவே நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இடையில ஒரு சின்ன பீட்டு வரும், அதுவே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இன்னுமே கொஞ்சம் அந்த கேமியோஸ்க்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷங்கிற மாதிரி டைம் ஒதுக்கியிருந்தா கூட பிஜிஎம் போட்டு நம்ம மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாகவே இல்லை. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நின்று காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் ஸ்கோருக்கு டைமுக்கு இதாக இருக்கும். அதில் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவ் அண்டு எல்லாத்தோட மிக்ஸ்டாக இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தா, நிறையா லேக் தெரியுது.
ஒவ்வொரு சீனுக்கும் இடையில 1, 2 சீனுக்குலாம் கொஞ்சம் கன்டினியூட்டி மிஸ் ஆகுது. சென்சார் போர்டு வந்து இதில் பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் மியூட் ஆகுது. நம்ம கரண்ட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா இது பற்றி அந்த டைலாக்லாம் வரும்போது டைரெக்டாக அதை நம்ம இதை விமர்சனம் பண்ணி பேசும்போது வந்து பயங்கர மியூட் போடுறது எல்லாமே வந்து இதில் பயங்கர ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து டீசெண்டான அப்ரோச், நல்லாவே அந்த 60s காலத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த வீடு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆக்டிங்லேருந்து எல்லாமே சும்மா பெர்ஃபெக்ட் மேட்சை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக படத்துக்கு எனக்கு பாராட்டுகள். இந்த படம் வந்து 3 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. ஸோ இதுதான் நம்மளுடைய பராசக்தி மூவியோடைய ரிவ்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.